என்ன மக்களே, எபிசோட் பார்த்தீங்களா? யார் சரி தப்பு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் யார் சரி தப்பு பக்கமும் போகல. ஒரே பக்கம் மட்டும் ஏன் தப்பு அடிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாருக்கு பிஆர்னு யாரோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பாருக்கு பிஆர்னு என்ன சொல்கிறவங்களனா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பாருக்கு பிஆர்னா என் சேனல் வியூஸ் பாருங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள், என் சேனலில் போன சீசனில் பண்ண ரிவ்யூ பாருங்கள். அதில் தெரியும் நான் சேனல் பிஆரா இல்லையான்னு. ஸோ அந்த ஏன்பா பிஆராக வந்து ஒரு சேனல் வந்து வேலை செய்யணும்னு ஒருத்தங்க டிசைட் பண்ணால் இப்படி ஒரு சேனலில் தானே இப்படி திருண்டு இருக்க சேனல் தானே செலக்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய சேனல் தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு அந்த பிஆர் வாய்ப்பு கிடைச்சா கூட சந்தோஷம் தான். அப்போ நான் அதை வச்சு சேனல் எவ்வளோ நல்லா க்ரோ பண்ணியிருப்பேன், வியூஸ் வாங்கியிருப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன். அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என் சேனலோட வியூஸையோ இல்லை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டையோ பார்த்துட்டு பேசுங்க. ஒன்று சரி, ஓகே. அப்போ ஏன் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னோட சாய்ஸுங்க. நான் அகெயின் என்னோடய வீடியோஸ் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்க. பார்க்கணுன்னு ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, அந்த ரவுடி கமருதீனுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. நான் சொல்கிறது அந்த நாமினேஷன் லிஸ்ட்டே வரதுக்கு முன்னாடி நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துருன்றாங்க, எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்கில் வெளியேவிட்டால் வீட்டை விட்டு வெளியேறிய பார்வதி அப்படின்னு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திவாகருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை போகுதுன்னே தெரில, வெறும் ப்ரொமோவை வச்சு மட்டும் உள்ளே அப்படியே நடந்த மாதிரி பார்த்த மாதிரி இவங்க பேசிடுறாங்க. அப்படிலாம் தம்ப்நெயில் போட்டு உள்ளே பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படின்னா ஏன் தம்ப்நெயிலில் இருக்கிற விஷயமும் உள்ளே இருக்கிற விஷயமும் கனெக்ட் ஆகும். ஆனால் அது உள்ளே முழுசாக பார்த்துட்டு பேசணுன்னா பேசுங்க, பாதி மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்க. ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அப்போது எஃப்ஜேவை தான் அவர் வந்து கனியக்கா மேலே திவாகருக்கு கொஞ்சம் கோல்டு வார் இருக்குது. ஆனால் போன வாரம் இதே கனியக்காக்காக சப்போர்ட் பண்ணி திவாகர் பேசினதுனால தான் கனியக்கா குரூப்பு அவருக்கு சலாம் போட்டுச்சு, இல்லைனா இவர் அவங்களுக்கு சலாம் போட்டார். இந்த வாட்டி திவாகர் விஸ் கனி வரும்போது, திவாகர் விஸ் சபரி வரும்போது அந்த கூட்டம் மொத்தம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்போது பாரு கூட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா, திவாகர் பாரு கூட பேசுகிறதா உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னும் போது அடுத்த வாரம் திவாகரை தூக்கி அந்த சைட் போட்டுருணும் அப்படின்னா அந்த குரூப் பேசிடுச்சு. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அந்த சைட் போட்டுருணும் அப்படின்னு கனி, ரம்யா, சபரி பேசினாங்க. இதெல்லாம் ஒன்னாரில் வரல. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், திவாகர் ஷர்ட் இல்லாமல் பண்ணது தப்பு, அநாகரிகமாக இருக்குன்னு அவ்வளோ பேசுகிற கனி, நியாயமான கனி, அந்த வெங்காய கனி, அந்த வெண்ணெய் கனி, அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி ஆயில் மசாஜ் பண்ணுறப்போ எல்லா ஆம்பளைங்களும் ஷர்ட் இல்லாமல் தான் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான ஆள் கூட மசாஜ் பண்ணிக்கிட்டாங்க. எஃப்ஜேக்கு யார் மசாஜ் பண்ணது, சபரிக்கு யார் மசாஜ் பண்ணது, திவாகருக்கு யார் மசாஜ் பண்ணது அப்படின்னு ஏன் துஷார் ஆதிரெல்லாம் வந்து அந்த டைமில் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஷர்ட் இல்லாமல் தான் எல்லா ஆம்பளைங்களும் தெரிஞ்சாங்க. அப்போ அன்றைக்குமே இதே திவாகர் ஷர்ட் இல்லாமல் கேமரா முன்னாடி போய் பண்ணிட்டு பண்ணால் அதெல்லாம் பேசவே இல்லை. அதெல்லாம் எனக்கு ஒரு கண்டென்ட்டாகவே தெரியல. அதெல்லாம் வந்து என்னமோ ஒன்று பண்ணுறது அப்படின்றதுனால இது இல்லாமல் அடல்ட் கண்டென்ட் இல்லாமல் போகாது. நம்ம எல்லா ஆம்பளைங்களுமே அன்றைக்கி என்ன தேய்ச்சிக்கிட்டு அப்படி தான் அந்த ஷோவை நடத்திட்டு போனாங்கன்னா, அன்றைக்கி கேள்வி கேட்காத கனியக்கா, அன்றைக்கி தீபாவளிக்கு எல்லாம் கோலெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்த கனியக்கா, அன்றைக்கும் கேமரா முன்னாடி இருந்தாலும் அப்படி தான் பேசினார். அப்போ பேசாத கனியக்கா இப்போ மட்டும் ஏன் பேசுனாங்க? அப்போ அன்றைக்கே இதை சொல்ல வேண்டியது தானே? வீக்கெண்டில் ரெட் கார்டு கேட்டாங்களா, அப்போ பேச வேண்டியது தானே? இப்போ ஏன் பேசுகிறீங்க?